அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரெக்னன்சி டயத்தில் அதுவும் ஃபர்ஸ்ட் 3 monthsல தாமத்தியம் மேற்கொண்டால் குழந்தைய பாதிக்குமா, அது கருச்சிதைவை உண்டாக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு நல்ல தாம்பத்தியத்தோட கிஃப்ட் தான் குழந்தை. பட் இந்த தாம்பத்தியம் அந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் பிரெக்னன்சில வச்சுக்கும் பொழுது குழந்தைய பாதிச்சு அது ஒரு கரு சிதைவு உண்டாக்கிடும் அப்படின்னு பெண்கள் பயப்படுவாங்க. இப்போ ஒரு குழந்தை கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது அது வெல் ப்ரொடெக்டடா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையே நல்ல திக் மசில்னால செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் உள்ள இருக்க பனிக்குட நீர், இது ரெண்டுமே கருவை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாயில பாத்தீங்கன்னா மியூக்கஸ் பிளக் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இது வேற எந்த இன்ஃபெக்ஷனும் உள்ள வராம கர்ப்பப்பையோட வாயில தடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்பவே ப்ரொடெக்டிவான ஒரு விஷயம். இப்போ ஒரு நார்மல் பிரெக்னன்சியா இருக்கு, எந்த விதமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 3 months தாம்பத்தியம் மேற்கொள்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது ஒரு கரு உண்டானதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அந்த குழந்தை கர்ப்பப்பையில தான் வளருது, அது கருக்குழாயிலையோ வேற எங்கேயோ வளரல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி நஞ்சுக்கொடி நார்மல் பொசிஷன்ல தான் இருக்கு, வேற எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாத பொழுது ஃபர்ஸ்ட் 3 monthsல தாம்பத்தியம் மேற்கொள்ளலாம். சில கண்டிஷன்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் 3 months ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதாவது அந்த டயத்துல தாம்பத்தியத்தை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. யார் யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நிறைய அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு, அதாவது நிறைய டைம் கருச்சிதைவு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டைம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்து ப்ரீவியஸா குறை மாதம் பிரசவம் ஆயிருக்கு, இந்த பிரெக்னன்சி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இது ஒரு ப்ரிஷியஸ் பிரெக்னன்சியா இருந்தால், அதுக்கு அடுத்து 5வது மாதம் பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையோட வாய் வீக் ஆகி அது ஓப்பன் ஆயிடும். அது நம்ம இன்காம்பிட்டன்ட் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால குழந்தை அபார்ஷன் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 months ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்து மல்டிபிள் பர்த்ஸ், இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உண்டாயிருந்தா, ட்வின்ஸா இருக்கு, ட்ரிப்ளட்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது நஞ்சுக்கொடி அடியில இருக்கிறது, லோ லைங் பிளசென்டா. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா குழந்தை கீழேயும் நஞ்சுக்கொடி கர்ப்பப்பையோட மேல் பகுதியிலயோ சைட்லயோ இருக்கணும். பட் லோ லைங் பிளசென்டால பாத்தீங்கன்னா குழந்தை மேலையும் நஞ்சுக்கொடி கர்ப்பப்பை வாய் பக்கத்துலயும் இருக்கும். இது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு கண்டிஷன். ஏன்னா அடிக்கடி ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா குழந்தையோ அம்மாவையோ பாதிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு ஆல்ரெடி ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 3 months கேர்ஃபுல்லா இருந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது தவிர்த்துக்கிறது நல்லது. நார்மலா கர்ப்பப்பை குழந்தைய ரொம்பவே ஒரு ப்ரொடெக்டிவா வச்சுக்கும். இப்ப கர்ப்பப்பையோட மசில்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடாது. அதே மாதிரி உள்ள இருக்க பனிக்குடம், ஸோ இந்த பனிக்குடமும் ஒரு சூப்பர் ப்ரொடெக்டிவ் பேரியரா இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் செக்ஷுவல் ஆக்ட் குழந்தைய நார்மலா எந்த பிரச்சனையும் இல்லாத பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை. பட் இது ஒரு ப்ரிஷியஸ் கன்செப்ஷனா இருக்கு, இல்லைன்னா குழந்தையோ அம்மாவையோ பாதிக்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 months ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 months தான் அபார்ஷன் ரேட் அதிகமா இருக்கும். ஒரு 10 to 15% ஹையா இருக்கும். ஒரு 3 மாதத்தை தாண்டிட்டா அபார்ஷன் சான்சஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் இந்த 3 months கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தாம்பத்தியம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் ப்ளீடிங் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது ஒரு லோ லைங் பிளாசென்டானாலையும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நார்மல் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடா கூட இருக்கலாம். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடுங்கிறது ஒரு நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ளீடு, அதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். பட் இப்போ அதுவே ஒரு அபார்ஷனோட ஒரு த்ரெட்டன்ட் அபார்ஷனுக்கான காரணமா இருந்துச்சுன்னு சொன்னா அது அந்த குழந்தைக்கு சிக்கலா இருக்கும். ஜென்ரலா பிரெக்னன்சி டயத்துல பெண்களுக்கு இந்த செக்ஷுவல் டிரைவ், அதாவது தாம்பத்தியத்துல நாட்டம் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த செக்ஷுவல் ஆக்ட் அவங்களுக்கு பெயின்
பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எதனாலனா நார்மலாக ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்து அவங்களோட வெஜினா ட்ரையாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் வந்து அவங்களுக்கு இந்த தாம்பத்தியத்தில் நாட்டம் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து செமனில் வந்து ப்ராஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து ரிலீஸ் ஆகும்போது யூட்ரஸில் ஒரு கன்ட்ராக்ஷன்ஸ் உண்டு பண்ணும், அதாவது ஒரு வலியை ஏற்படுத்தும். இதனாலையும் வந்து பெண்கள் வந்து பிரெக்னன்சி டயத்தில் வந்து தாம்பத்தியம் மேற்கொள்றதுக்கு வந்து தயங்குவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் வந்து யூரின் போகணும் போலேயே இருக்கும். ஏன்னா அது வந்து பிளாடர்ல ஏற்படுற ப்ரெஷர்னால. ஸோ அந்த டயத்தில் தாம்பத்தியம் மேற்கொள்ளும் பொழுது அவங்களால வந்து யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பயத்தினாலையும் அவங்க வந்து பிரெக்னன்சி டயத்தில் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெக்னன்சி டயத்தில் அதுவும் ஃபர்ஸ்ட் 3 months வந்து தாம்பத்தியம் மேற்கொண்டால் வந்து குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து ஃபர்ஸ்ட் 3 months சேஃபாகவே வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்பவே ஒரு ப்ரிஷியஸ் பீரியட், இந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸோ அந்த டயத்தில் வந்து தாம்பத்தியத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. காரைக்குடி ரத்னா மருத்துவமனை.